இப்போ இது ஒரு கொஸ்டின், அருமையான கொஸ்டின். வாட் இஸ் த பர்சன்டேஜ் லாஸ் ஆஃப் எனர்ஜி, எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் ஆயிருக்கு? அப்போ லாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன? ஃபைனல் இல்லை இனிஷியல். ஏன்னா இனிஷியல் லாஸ் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? இனிஷியல் அதிகமாக இருந்திருக்குமா? இனிஷியல் மைனஸ் ஃபைனல் பை இனிஷியல் இன்டூ 100. அது மட்டும் இன்டூ 100 மட்டும் மனப்படம் ஆயிடுச்சு. என்ன திவ்யா இப்படி தப்பா சொல்கிறாளே உன் ஃப்ரெண்டு? இல்லை நீ தான் இவ தான் சொன்னால இன்டூ 100ன்னு. திவ்யா வேஸ்ட் அப்போ ஃபுல்லாக. இப்போ இனிஷியலாக நல்லா பாரு, என்ன பண்ணுறோன்னா இந்த ஒயர் நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ வோல்டேஜ் இங்கே இருக்கிற வி வோல்டேஜ். ஏன்னா பேட்டரி வந்து ரொம்ப நல்லவங்க, கரெக்டாக? பேட்டரியோட பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? அவங்க எல்லாத்தையும் கொடுக்காது. என்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு அவங்கள்ட்ட இருக்கணும். என்கிட்ட வி வோல்ட் இருக்கா, அப்போ அவங்களுக்கு அக்ராஸ் எவ்வளோ இருக்கணும்? வி வோல்ட் இருக்கணும். புரியுதா? புரியுதா? கே வந்து கீ. கொஸ்டின் படித்தா தெரியும், சரியா? இப்போ இந்த இடத்துல நான் கனெக்ட் பண்ணிடுறேன். அப்போ பேட்டரியிலேருந்து போய் இது சார்ஜ் ஆகுமா ஆகாதா? ஆகுமா ஆகாதா? எஸ். அப்போ இங்கே ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குமா? இனிஷியலில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும்? U இனிஷியல் half CV ஸ்கொயர், கரெக்டா? இப்போ என்ன பண்ணுறேன் நான் வந்து கொஸ்டினை படி. K are used to connected. Now disconnecting A. இந்த A போர்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு EMFனா என்ன தெரியாதா? EMF சரி, EMF பார்த்தோன்னா வோல்டேஜ். அதை பற்றி நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசனில் படிப்போம், சரியா? கண்ணும் தெரியாது இந்த பொண்ணுக்கு, எங்கே இருக்கு, சரியா? EMF வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அது வந்து ஒரு வோல்டேஜ், அவ்வளோதான், சரியா? அதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம நெக்ஸ்ட் லெசனில் படிப்போம். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிடுறேன். இல்லை 10th படிச்சிருப்பீங்களோ, வோல்டேஜ் தானே, நான் அதனால் சொல்லியிருப்பேன்னு நினச்சேன். பரவாயில்ல, தெரியாதவங்க வந்து. இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது? வி வோல்ட்டா? அந்த இடத்துல அங்கே எப்படி வி போகும்? அப்போ இங்கே வோல்ட், இங்கேருந்து வோல்ட் அங்கே போகுது. இது பேட்டரி கிடையாது, அம்மாவா இல்லை, இருக்கிறது அப்படியே கொடுக்க காமிக்கிறதுக்கு. அப்போ ஷேர் ஆகுமா? கொஸ்டின்ல கொடுத்துருக்காமா பிஎஸ்சிஆர் கனெக்டட்னு. இப்போ கனெக்ட் பண்ணேன்னா இது ஒரு பேரலல் கனெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சா? இவன்ட்ட வோல்டேஜ் இருக்கு, அவன்கிட்ட வோல்டேஜ் இல்லை. அப்போ என்ன ஆகும்? வெயிட் பண்ணி, ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் C1 C2 ஈக்குவலான்னு பாரு. 2 ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர். ஓகே, அப்போ ரெண்டுமே சேம். அப்போ என்னோட V டேஷ் என்ன ஆகும்? V/2. எனி டிஃபிகல்ட்டி? என்னோட C டேஷ் என்ன ஆகும்? 2C. கரெக்டா? நவ் ஓகே, வெயிட் பண்ணு. 2 identical capacitors C1 C2 of equal capacitance are connected as shown in the circuit. Terminal A and B of the key are connected to charge capacitor C1 using a battery. Now disconnected A and B. The terminal okay, B and C are connected. Due to this, what will be the percentage loss of energy? சரி, அப்போ என்னோட U final என்ன கிடைக்கும்? half, கரெக்டா? C dash V dash square half 2C V/2 half CV square into 1/2. கரெக்டா? அப்போ U final minus U initial போட போறேன்னு சொன்னா half CV square minus half CV square into 1/2 whole divided by half CV square into 100. கரெக்டா? half CV square காமன் எடுத்துட்டேனா 1 minus 1/2 by half என்ன ஆகும்? எவ்வளோ? ஓகேவா? 2019 50% லாஸ். ஓகேவா? இந்த கொஷின் வந்து பார்க்குறேன்னா பார்த்துக்கோ. நான் வந்து ஒரு தடவை செக் பண்ணுறது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வந்து ஒரே ஒரு கெப்பாசிட்டர் கேட்டாங்கன்னா ஆன்சர் மாறும். ஸோ ஒரு கெப்பாசிட்டர் 2 கெப்பாசிட்டர் நான் செக் பண்ணிக்கிறேன்.
क्वेश्चन में मेंशन कर பார்த்துட்டியா நோட் பண்ணலையா இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா மண்ணு மாதிரியே முகேஷ் நீ பேசாம ஆன்லைன்லேயே பாரு கொஸ்டின் நம்பர் இது 46 ஓகே 50% தான் டோட்டல் தான் கேட்டிருக்காங்க சரியா ஸோ அப்போஸ் அவங்க ஒரே ஒரு கெப்பாசிட்டர் கேட்டிருந்தாங்கன்னு நான் அதான் யோசிச்சேன் சரியா சப்போஸ் ஒன்று கேட்டிருந்தாங்கன்னா என்ன இருக்கும் இந்த இடத்துல ஃபைனலு இந்த இடத்துல 2C இல்லாமல் C மட்டும் வந்திருக்கும் கரெக்டாக ஸோ அதனால் C/4 அப்போ 75%. இல்லைன்னா டேரெக்டாக லாஸு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன சொன்னேன் இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னா half C1 C2 என்ன divided by C1 plus C2 கரெக்டா ஒரு கெபாசிட்டர் இன்டூ V ஸ்கொயர் ஏன்னா V -0 இருக்குமா கரெக்டா half CV ஸ்கொயர் இன்டூ 1/2 இதானே லாஸு அப்போ 50% லாஸ் ஆயிருக்கு முடிஞ்சா கொஷின் அதானே கேட்டிருக்காங்க 50% லாஸ் முடிஞ்சு half CV ஸ்கொயர் இன்டூ 1/2 இப்போ நல்லா பாரு half CV ஸ்கொயர் வந்து உன்னோட 100% இன்டூ 1/2 போட்டால் 50%. இப்போ இந்த கொஸ்டின் நல்லா பாரு இந்த கொஸ்டினில் மாட்டுவ நீ இந்த இதில் பார்த்தோன்னா நீ வந்து V1 V2 போட முடியாது V1 V2/2 சும்மா கீக்காக A capacitor of 2 microfarad is charged as shown in the diagram when the switch is turned on in position 2. The percentage of energy stored dissipated எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு சரியா லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க டைரெக்டாக கண்டுபிடிக்க ஃபார்முலா இருக்குது ஆனால் என்ன பண்ண போகிறோம் நம்ம U இனிஷியல் நோட்லேயே எழுதிடாத உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன திவ்யா நீ ஹாஃப் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ பேட்டரி வச்சு கனெக்ட் பண்ணுறப்ப 2 மைக்ரோஃபேரடா 2 மைக்ரோ விட்டு தள்ளு சரியா வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும் எனக்கு தேவையில்லை உனக்கு வேணா நீ போட்டுக்கோ வோல்டேஜ் எவ்வளோ அப்போ half CV ஸ்கொயர் இது இனிஷியல் இப்போ நான் என்ன பண்ணுவேன் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்போ என்கிட்ட என்ன இருக்க போகுது கரெக்டாக இந்த இடத்துல 8 மைக்ரோஃபேரட் வோல்டேஜ் 0 இது 2 மைக்ரோஃபேரட் வோல்டேஜ் வந்து V அப்போ இந்த இடத்துல V/2 வராது என்ன போடுவேன் ஃபார்முலா என்ன பண்ணுவ என்னடா பண்ணீங்க C1 V1 பார்த்து அதையும் சொல்லணும் C1 V1 அப்போ 2V அப்புறம் என்ன divided by C1 plus C2 கரெக்டா இது வந்து V டேஷ் C டேஷ் என்ன கரெக்டா என்னடா அப்போ U ஃபைனல் எவ்வளோ half C dash V dash square half 10 into V/5 the whole square half 10 into V square by 25 கரெக்டா ஹாஃப் அப்படியே வச்சுக்கிட்டு மிச்சத்தை மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம் இது எவ்வளோ வரும்னா 2 இல்லை அது அப்படி பண்ணாத சரியா half 2V ஸ்கொயர் இன்ட்டு 1/5 வேணா நீ பண்ணிக்கோ அதுவும் பிரச்சனை சரியா எனக்கு வந்து இந்த half V ஸ்கொயர்னா காமன் எடுத்து கேன்சல் பண்ண வசதியாக இருக்கும் கரெக்டா இப்போ என்ன ஃபார்முலா போட போகிற லாஸ் கேட்குறானா லாஸ்னால் என்ன பண்ணுவேன் லாஸ் பர்சன்டேஜ் கேட்டானா இனிஷியல் divided by initial into 100 சரி அதே ப்ராஃபிட் கேட்டிருந்தானா டினாமினேட்டரில் எப்பயுமே இனிஷியல் தான் வரும் தெரியும் 8th நீங்கள் ஒழுங்காக படிக்கல
இப்போ தெரியுது எதுக்காக 8th கூட உட்காந்து படிக்க சொன்னவங்கள. லாஸ்ட் பர்சன்டேஜ் அப்ப நீ படிக்கிறப்ப டெலீட் பண்ணாங்க. ஓஹோ, நீங்க 8th படிக்கிறப்ப கொரோனா வந்துருச்சு, அதனால டெலீட் பண்ண. போதும் விட்டுரு. டேய் போதும்டா. Bro, tally mark. How many flat lines are between? கரெக்டா? எல்லா டேர்ம்ல half CV half 2CV ஸ்கொயர் எடுத்துக்கோ. half 2V ஸ்கொயர் அதை காமன் எடுத்துட்டேன்னா 1 - 1/5 இருக்குமா into 100 80%. முடிஞ்சா? இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணியிருக்கலாம், half C1 C2 by C1 plus C2 into V ஸ்கொயர். கரெக்டா இல்லையா? இதானே லாஸ்ட் பர்சன்டேஜ். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? இனிஷியல் வந்து எவ்வளோ இருந்துச்சு, half CV ஸ்கொயர். இதுக்கு இது எவ்வளோ பர்சன்டேஜ் பார்க்க போகிறேன். 8/10 எவ்வளோ? 0.8. என்னது சொன்னீங்க? 1/2 into 2 into V ஸ்கொயர் 0.8. 0.8 எவ்வளோ பர்சன்டேஜ்? 80%. முடிஞ்சா?